ஹலோ கைஸ், நேத்திக்கு நடந்த சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே காம்ப்ரஹென்சிவாக வின் பண்ணாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 6th இருக்காங்க, 8 பாயிண்டில் இருக்காங்க. இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் வின் மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா தோக்குற டீம் லிட்ரலி அவுட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை தோற்றுருக்காங்க. இதன் மூலயமா இந்த வருஷம் ஐபிஎல்லில் எலிமினேட் ஆன ஃபஸ்ட் டீம் அப்படின்னா மும்பை தான். ஏன்னா இதுக்கப்புறம் மும்பைக்கு இந்த வருஷம் குவாலிஃபை ஆக வாய்ப்பில்லை. டாஸை வின் பண்ணி பார்த்தீங்கன்னா மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க. அதுவே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டெல்லி கூட ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. அதாவது இப்போ இருக்கிற ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 220 அடித்தாலே பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சேசிங் தான் பெஸ்ட் ஆப்ஷனு. ஆனால் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஏன் ஆடுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் மும்பை அடித்ததும் பார்த்தீங்கன்னா 159 for 7 தான். யாருமே பெருசாக ஆடலை. ரிக்கல்டன் ஒரு 37 அடித்தார். நமந்தீர் ஒரு 57 அடித்தார். பட் அவர் என்னதான் ஆடினாலும் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடலை. இன்றைக்கெலாம் 57 ரன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 25-30 பால்ஸில் எல்லோரும் அடிக்கிறாங்க. ஆனால் மும்பை கிட்ட ஒரு இன்டென்ட்டே இல்லை. போலிங்கில் பார்த்தீங்கன்னா அம்ஷுல் கம்போஜ் 3 விக்கெட் எடுத்தார் சிஎஸ்கேக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். சேசிங்கில் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் காயக்வாடு 67 நாட் அவுட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி டார்கெட்லாம் ருத்துராஜ் காயக்வாடுக்கு ஒரு டெய்லர் மேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 180 190 ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் காயக்வாடு இது வரைக்கும் ஐபிஎல்லில் சேஸே பண்ணலை. ஆனால் இந்த 150 160லாம் ஈஸியாக அடிப்பார். அதே மாதிரி கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 50 அடித்தார். இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு 50 ஐபிஎல்லில். அவரும் பார்த்தீங்கன்னா நின்று தான் ஆடினார். ஆக்சுவலாக இந்த மேட்ச் அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அடித்தா வின்னுன்ற மாதிரி தான் இருந்தது. இது சிஎஸ்கே நல்லா ஆடினாங்க. அதே சமயத்தில் சிஎஸ்கே இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மேட்ச் எல்லா மேட்ச்லேயும் அமையாது. ஏன்னா மும்பை கூட நேற்று ஆடினாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணாங்க. இதுவே ஒரு மற்ற டீம்ஸ் எல்லாம் அவங்க ஆடினாங்கன்னா மினிமம் 200 ரன் தான் சேஸ் பண்ணுவாங்க. அப்போ சேஸிங்கே வேறு மாதிரி இருக்கும். ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர் இருக்கும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சேஸிங்கில் தட்டி தட்டி தான் ஆடினாங்க. ஆனால் எல்லா மேட்சுமே இந்த மாதிரிலாம் சேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை இன்னிங்ஸில் ஹார்திக் பாண்டியா 18 ரன் அடித்தார் 23 பாலில். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியா இதோட கழட்டி விட்டுறலாம் மும்பை. அவரை கழட்டி விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு புது கேப்டனை போடலாம். அவரால் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி ஒரு கேப்டன்சியும் சரி எதையுமே சரியாக பண்ண முடியல. இந்தியன் டீம்ன்னும்போது வேறு. ஏன்னா இந்தியன் டீமில் இவரோட ரோல் வேறு மாதிரி இருக்கும். இங்கே அவர் தான் எல்லாமே பண்ணணும். ஸோ அது அவரால் ப்ரெஷரை தாங்க முடியல. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் எலிமினேட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு எல் கிளாசிக்கோ, ஐபிஎல்லே கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ், ரெண்டு பெரிய டீம் இப்படிலாம் பில்டப் பண்ணி இந்த மேட்ச்சை பார்த்தாங்க. ஆக்சுவலாக ஒரு 4-5 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்லாம் எல் கிளாசிக்கோவே கிடையாது. ஏன்னா 2021-22க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே டவுன்ஃபாலில் இருக்காங்க. 23ல் சிஎஸ்கே கப் அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா 22, 24, 25 இப்படின்னு எல்லா வருஷமும் அவங்களும் லீக் ஸ்டேஜ்லேயே தோக்குறாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கான மேட்சா அப்படின்னா கிடையாது. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே தான் ஒரு எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மேட்ச்சுக்கு தான் ஃபேன்ஸுக்கிட்டேயும் சரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த மேட்ச்சுக்கு தான் அதிக வியூவர்ஷிப்பும் வருது. ஸோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்செல்லாம் இப்போ ஒரு எல் கிளாசிக்கோ அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.